ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி வரலட்சுமி விரதம். அதனால எங்கள் அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வரலட்சுமி அம்மாவை வேண்டுறவங்களுக்கு அவங்க கேட்குற வரத்தை கொடுப்பாங்களாம். அதனால நமக்கு வரலட்சுமின்னே பேர் வந்திருக்கான். மாங்கல்ய பலம் கூடணுன்னு பெண்கள்லாம் இதை வேண்டுறாங்க. நோயால் அவதிப்படுறவங்க, தொழிலில் பெருசாக நஷ்டமானவங்க எல்லாருமே இந்த சாமியை கும்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஸ்ரீவில்லிபுத்தூர் மடார்வளத்தில் உள்ள எங்கள் அக்கா அவங்க வீட்டுக்கு வரலட்சுமி விரதம் வச்சுருக்கேன் வாப்பான்னு சொன்னாங்க. ஆம்பளையாலும் வரலாமாக்கான்னு கேட்டேன். இல்லைப்பா சாமி கும்பிட வாப்பான்னு சொல்லிட்டாங்க. அக்கா சொல்ல மீறாமல் நானும் போயிட்டேங்க. வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் பூலாம் போட்டிருந்தாங்க. 3 சைனீஸுக்கார தம்பிகளுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சுங்க. வீட்டு நிலவாசலில் வாழை, லட்சுமி விளக்கு, மாவிளை தோரணம்லாம் கட்டியிருந்தாங்க. வரம் தருவாள் வரலட்சுமி. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. இதை எல்லா பெண்களுமே தமிழ்நாட்டில் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்களை விரதம் இருந்து இதை சாமியை வேண்டிக்கிறாங்க. வரலட்சுமி அம்மாவை வேணுனோம்னா அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வம் உண்டாகும், அவங்க கணவர்களுக்கு வந்து நீடித்த ஆயுள் வரும்னு சொல்கிறாங்க. நல்லா கொலு வச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அற்புதமாக இருந்தது பார்க்கவே. அக்காவோட பூஜை அறையில் கும்பம் வச்சுருந்தாங்க. இந்த வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி கும்பம் வைப்பாங்களாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீங்கள் யாரோட வீட்டில் பார்த்தாலுமே சின்னதாக ஆண்டாள் அம்மா ஃபோட்டோ, வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ இருக்கும். மேக்ஸிமம் ஆண்டாள் அம்மா ஃபோட்டோ இல்லாத வீடே நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். ஆண்டாள் அம்மாவுக்கு நாச்சியார்ன்ற இன்னொரு பேரும் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றி உள்ள ஊர்களில் நாச்சியார்பட்டி, நாகபாளையன்ற ஊர் பேரும் உண்டு. கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களை வந்து வரலட்சுமி விரதம் இருக்கலாம். அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லா கல்யாணம்லாம் நடக்கும். விழாவுக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. செல்வ வளம் பெருகணும்னா நம்ம வரலட்சுமி தாயை தான் வேண்டணுமா. குட்டி கிருஷ்ணா அவங்க அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறாரு. அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அக்கா வீட்டு மேலே மாடியில் போய் நின்று பார்த்தா மடார் கோயில் கோபுரம் அவ்வளோ அருமையாக தெரிஞ்சிச்சு. கோபுர தரிசனம் கோடி புண்ணின்னு சும்மாவா சொன்னாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் இருக்கும். முன்னாடி 2 தெப்பக்குளமும் இருக்கும். நம்ம அப்படியே வலது கை பக்கம் திரும்பினோன்னா ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கம்மன்னார் கோயில் கோபுரம் அருமையாக தெரிஞ்சுது. அதுக்கு சைடுலேயே பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுந்தரமாலிங்கம் கோயிலோட மலை தாங்க அது. அந்த மலையில் தான் சுந்தரமாலிங்கம் இருக்கிறாரு. பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோட எழில்மிகு தோற்றத்தை ரொம்ப அருமையாக இருக்குது.